ஹோமியோபதி மருந்துகள் முழுவதும் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து அனிமல்ஸ்லேருந்து ஹோமியோபதி மருந்து வந்து நம்ம அவங்களோட மனநிலையும் ஹிஸ்ட்ரியும் பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால எல்லாமே வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்லுவோம். ஏன்னா அப்சார்ப்ஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும். நாக்கிலேயே வேலை செய்யும், சலைவாவோடய வேலை செய்ய ஆரம்பிச்சதுனால ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மனசு முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் ரேவதி, ஹோமியோபதி பிராக்டிஷனர். கடந்த 21 வருஷமா தஞ்சாவூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஹோமியோபதினா என்ன மேம், அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹோமியோபதினா ஒரு ஆங்கில மருத்துவம் மாதிரியே ஒரு மருத்துவ முறை தான். சித்தா ஆயுர்வேதா மாதிரி இதுவும் ஒரு மருத்துவ முறை. இது வந்து ஜெர்மன் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது சாமுவேல் ஹனிமன் என்பவரால். அவர் பேசிக்கலாக ஒரு அலோபதி மருத்துவர். அவர் அலோபதியில் ட்ரீட் பண்ணும்போது சரியான க்யூர் கிடைக்கல, திரும்பி ப்ராப்ளம்ஸ் வருது அவங்களுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சதான் இந்த ஹோமியோபதி மருத்துவம். மேம் இப்போ சொன்னீங்க ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்றதே அலோபதியில இருந்த ஒரு மருத்துவரை தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. பட் ஹோமியோபதி மெடிசன் பார்க்கும்போது நிறைய பேர் சைக்காலஜி கூட அதை கம்பேர் பண்ணி பேசுறாங்க இல்லையா? ஹோமியோபதிக்கும் சைக்காலஜிக்கும் என்ன தொடர்பு இருக்கு மேம்? ஹோமியோபதி மருந்துகள் முழுவதும் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து அனிமல்ஸ்லேருந்து இன்செக்ட்ஸ்லேருந்து நிறைய ஃப்ளவர்ஸ்லேருந்து இன்னும் மினரல்ஸ்லேருந்து எல்லா வகையான ப்ராடக்ட்ஸ்லேருந்தும் தயாரிக்கிறதுனால அதோட நேச்சுரல் கேரக்டர்ஸ்ன்னு இருக்கும். அதோட குணாதிசயங்கள்லாம் மனிதர்களுக்கு இருக்கிறது. அதை கம்பேர் பண்ணி மருந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு அவங்களோட மனநிலை முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த மனநிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மருந்து கொடுக்கும்போது நல்ல எஃபெக்ட் இருக்குது. வியாதிகள் திரும்ப வராது. நல்ல உடனடியாக ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் வந்து இந்த ஹோமியோபதி மருந்து வந்து சைக்காலஜியோட ரிலேட்டடாக இருக்குது. எல்லா ஹோமியோபதி மருத்துவர்களும் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, கோவப்படுவீங்களா, வருத்தப்படுவீங்களா, அழுவீங்களா, சந்தோஷமா இருப்பீங்களா அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு உங்களுக்கு மருந்தை கொடுக்குறாங்க. மேம் இப்போ சொன்னீங்க இல்லையா, இந்த ஹோமியோபதிங்கிறது அவங்களுடைய மனநிலை பொறுத்துதான் நாங்க மருந்து கொடுப்போம் அப்படின்னு. இப்போ அலோபதி அப்படின்னு எடுத்துக்கும் போது தலைவலினா ஒரே மருந்து தான் எல்லாருக்கும். ஆனா வந்து ஹோமியோபதியில ஒரே பிரச்சனை 2 பேருக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வேற மனநிலை பொறுத்துதான் நீங்க மருந்து கொடுப்பீங்களா? ஆமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தலைவலியே எடுத்துக்கலாம். தலைவலின்னா குடும்பத்தோட தலைவரை குறிக்கும், இல்லைன்னா ஒர்க் பண்ற இடத்துல அந்த ஹெட் பொசிஷன்ல இருக்கிறவங்கள குறிக்கும். அவங்கனாலதான் பிரச்சனை வர்றதுனாலதான் இவங்களுக்கு தலைவலி வரும். அப்ப அதை கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னா அவங்க நீட்டா ஆன்சர் சொல்லிடுவாங்க. ஹஸ்பண்ட்னாலேயோ இல்லை அப்பானாலேயோ இல்லை வீடு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் டீச்சர்னால இல்லை ஆஃபீஸ்ல மேனேஜர்னால என்ன பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு முன்னாடி, தலைவலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத கேள்வி கேட்டோம்னா அவங்க நீட்டா பதில் சொல்லிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணீங்க, கோவப்பட்டீங்களா, இல்லை கோவத்தை வெளிப்படுத்த முடியலையா, அவங்களால பயந்தீங்களா அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணோம்னா அவங்க அதை சொல்லிடுவாங்க. அவங்களோட அந்த ரியாக்ஷன் அதை வச்சு நாங்க மருந்து கொடுத்தோம். இப்போ இந்த ஹோமியோபதி மருத்துவம் பத்தி விழிப்புணர்வு இப்போதான் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மருத்துவத்தை எல்லாராலையுமே பயன்படுத்திக்க முடியுமா மேம்? கண்டிப்பா எல்லாராலையும் பயன்படுத்திக்க முடியும். ஆனா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நீண்ட நாட்களா பிபிக்கோ, தைராய்டுக்கோ, சுகருக்கோ இல்ல வேற நாள்பட்ட வியாதிகளுக்கு மருந்து அலோபதி மருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு நாங்க உடனே வந்து அந்த மருந்துகள்லாம் நிறுத்திட்டு இதை கொடுக்க மாட்டோம். அதோட சேர்த்து எடுத்துக்க சொல்லிட்டு அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக டோசேஜை கொஞ்சமா குறைச்சு அதுக்கப்புறம் தான் மற்ற மாற்று மருத்துவங்கள்லாம் நிறுத்த சொல்லுவோம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம்னா மேக்ஸிமம் அலோபதியை தேடிதான் நிறைய பேர் போறாங்க. அதுல என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குங்கிற அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரியும். அதுல போனா என்னெல்லாம் அவங்க மருந்து கொடுப்பாங்க, என்ன மாதிரியான சிகிச்சை எல்லாம் இருக்கும்னு. பட் ஹோமியோபதி பத்தி அவ்வளவு தெரியாது இல்லையா? ஹோமியோபதியில என்னென்ன சிகிச்சைகள் இருக்கு, எல்லா பிரச்சனைக்குமே அந்த தீர்வு இருக்காங்க? ஹோமியோபதியில சிகிச்சைகள்னா வெறும் மருத்துவ சிகிச்சை, மருந்து மாத்திரைகள் மட்டும்தான். வெளியே சில கண்டிஷன்ஸுக்கு மட்டும் வெளியில் ஆயின்மெண்ட்ஸு அந்த மாதிரி போடுறது இருக்கு. மற்றபடி வெறும் வாயில சாப்பிடக்கூடிய மருந்துகள் மட்டும்தான். இதுல எல்லா வியாதிகளுக்குமே மருந்துகள் இருக்கு. ஏன்னா இது அவங்கவுங்களோட மனநிலையை பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால ஈவன் ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ல இருக்க இது கூட நம்ம மருந்துகள் கொடுத்தோம்னா அது சிவியாரிட்டி குறைஞ்சிரும் உங்களுக்கு. அடுத்து நம்ம என்ன சிகிச்சைகளை எடுக்கலாமோ அதை இது பண்ணிக்கலாம். இப்போ பெண்களுக்கு அப்படின்னு பாக்குறப்போ பெரும்பாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனையா பிசிஓடி, தைராய்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ இதுக்குமே ஹோமியோபதி மருத்துவத்துல தீர்வு இருக்காங்க? நீங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கான பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, இன்னும் ஈவன் செக்ஷுவல் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாவற்றுக்குமே ஹோமியோபதியிலையும் மருந்துகள் இருக்கு. அது அவங்களோட ஹிஸ்டரியை கேட்டு
நாள்பட்ட ஹிஸ்ட்ரி, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டுட்டு அதை பேஸ் பண்ணி கொடுப்போம். கொடுத்தோம்னா கண்டிப்பா பிசிஓடி பிசிஓஎஸ் எல்லாம் நல்லபடியா கியூர் இருக்கு. தைராய்டு ப்ராப்ளமுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நீங்க ஹோமியோபதி மருத்துவர் அப்படின்றதுனால இந்த கேள்வி, பொதுவா பெண்கள் வந்து அவங்களுடைய உடல் பிரச்சனைகள், உடல்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்த தவறுறாங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அவங்களோட டோட்டல் ஆரோக்கியத்தை செல்ஃப் கேர், அது ஈவன் மைண்டா இருக்கலாம் இல்ல உடம்பா இருக்கலாம், ரெண்டுலையுமே பெண்கள் வந்து கவனம் செலுத்துறது கிடையாது. ஏன்னா குடும்பத்துக்காக, பிள்ளைங்களுக்காக, பெரியவங்களுக்காக அப்படிங்கிற மனநிலையிலே அவங்க இருக்கிறதுனால அவங்கள பத்தின கேர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. சரியாயிரும், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னே தள்ளி போட்டு வியாதிகளை ரொம்ப முத்த வச்சுட்டு தான் டாக்டர்கிட்டே வர்றாங்க. வேற வழி இல்லைங்கிற பட்சத்துல தான் டாக்டர்கிட்டே வர்றாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாகிறதுக்கும் அவங்களுக்கு நாள் ஆகும். அதனாலதான் டிலே ஆகுறதே ஒழிய மற்றபடி மருந்துகள்னால டிலே ஆகாது உங்களுக்கு. ஓகே மேம். நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த ஹோமியோபதி ஃபுல்லாவே மருந்துகள் மூலமா குணப்படுத்தக்கூடியதுதான் அப்படின்னு. சோ அந்த மருந்துகளுமே இப்ப அனிமல் சோர்ஸ்ல இருந்து கிடைக்குது, பிளான்ட்ல இருந்து கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய விதவிதமா கிடைக்குது. பட் இதனால வேற எதுவும் பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குமா மேம்? பக்க விளைவுகள் கிடையாது. ஹோமியோபதி மருந்து வந்து நம்ம அவங்களோட மனநிலையும் ஹிஸ்டரியும் பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால அதுக்கு முன்னாடி இருந்த சிம்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு லைட்டா திருப்பி வரும். இப்ப ஈவன் காஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, காஃப் வந்து இனிஷியலா வராது. அதுக்கு முன்னாடி தும்மல் இருந்திருக்கும், மூக்கடைப்பு இருந்திருக்கும், தொண்டை பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் காஃப் வரும். இப்ப நம்ம காஃபுக்குன்னு ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு அதே தும்மல் வரும், மூக்குல தண்ணியா ஒழுகும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். அதுதான் பக்க விளைவுகள்னு சொல்லுவாங்களே ஒழிய மற்றபடி இது வந்து சைடு எஃபெக்ட் நாங்க சொல்ல மாட்டோம். ரிவர்சல் ஆஃப் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே மேம். இப்போ வந்து நிறைய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில கம்மியாவே இருந்தாலும் ஹோமியோபதி பத்தி இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால மக்கள் அதிகமா எதுக்காக ஹோமியோபதியை தேடி வராங்க? இப்ப கோவிட்க்கு அப்புறம் நல்ல விழிப்புணர்வு இருக்கு ஹோமியோபதியை பத்தி. அது எல்லாமே ஆனா என்ன விழிப்புணர்வு ஆயிருச்சுன்னா, எல்லாருக்கும் சளிக்கு தான், நாள்பட்ட சளி, இருமல், வீசிங் பிரச்சனைகளுக்கு தான் இதுல மருந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எல்லா வகையான வியாதிகளுக்குமே மருந்துகள் இருக்கு. இங்க காமனா ஹோமியோபதிக்கு வர்றது நாள்பட்ட இருமல், சளி, வீசிங் பிரச்சனை, அப்புறம் ரீனல் ஸ்டோன், கிட்னி ஸ்டோனு, ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வருவாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பீரியட்ஸ் ப்ராப்ளம், இன்னும் மறைவான பாகத்துல வரக்கூடிய ஸ்கின் பிரச்சனை, மைக்ரைன் ஹெட்டேக், சைனஸ் பிரச்சனை, இதுங்களுக்கெல்லாம் வர்றாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்க. பொதுவாவே ஹோமியோபதி அப்படின்னாலே எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்னா அந்த வெள்ளை கலர்ல உருண்டையா இருக்க மாத்திரை தான். சோ அதுக்கு பின்னால தெரியாத விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஹோமியோபதினா ஒரு உருண்டை மாத்திரை கொடுத்து முடிச்சிடுறாங்க. சோ அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அது எப்படி செயல்படுது? ஏன் அந்த உருண்டை ஃபார்ம்ல வச்சிருக்காங்கன்னா, உலகமே ஒரு உருண்டை தான், அதுக்குள்ளதான் நம்ம எல்லாரும் இருக்கோம். அப்ப அந்த உருண்டை மாத்திரைக்குள்ள நம்ம மருந்து இது பண்ணும்போது அந்த உள்ள சென்டர் ஆஃப் த பார்ட்டுக்கு வந்து அப்சார்ப்ஷன் இருக்கும், மருந்தோட அப்சார்ப்ஷன். அந்த மருந்து அதனால வீணா போகவே போகாது. எத்தனை வருஷம் வச்சிருந்து நீங்க யூஸ் பண்ணாலும் அதோட எஃபெக்ட் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அது நம்ம வாயில போட்டு சப்பி தான் சாப்பிட சொல்லுவோம். அந்த சலைவாவோடையே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், நாக்கிலே அதோட வேலைகள் ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த உருண்டை ஃபார்ம்ல இருக்குது. ரெண்டாவது ஸ்வீட்டா இருக்கனால எல்லாருக்குமே பிடிக்கும். ஈவன் குழந்தைங்க கூட ரொம்ப இதா எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கிட்ட வர்ற குழந்தைங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பயப்படுவாங்க, ஸோ பேச மாட்டாங்க. ஆனா அடுத்து இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து வரும்போது அவங்க அம்மாவே சொல்லாத சிம்டம்ஸ் எல்லாம் இவங்க ஈஸியா ஃப்ராங்கா சொல்லிட்டு கேஷுவலா போயிடுவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, டாக்டர்கிட்ட போறோம்னு பயப்பட மாட்டாங்க. அதனால இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தானே எல்லாருக்குமே. ஓகே மேம். இப்போ உருண்டை மாத்திரை வடிவிலையும் இருக்கு, இதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த திரவ வடிவத்திலையும் வச்சிருக்காங்க இல்லையா? சோ அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் இருக்கா மேம்? எல்லாமே வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்லுவோம். ஏன்னா அப்சார்ப்ஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும். நாக்கிலேயே வேலை செய்யும், சலைவாவோடய வேலை செய்ய ஆரம்பிச்சறதுனால உங்களுக்கு வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்லுவோம். எல்லாமே சப்பி தான் சாப்பிடணும், தண்ணியில போட வேண்டாம். இந்த லிக்விட் மருந்து மட்டும், ஏன்னா ஓப்பன் பண்ணாலே எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், அதுக்காக தண்ணியில மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். சில அக்யூட் கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு டோஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும், இல்லை நம்ம கிட்ட கம்மியான மருந்துகள் இருக்கு அதை ரிப்பீட் பண்ணணுங்கிற பட்சத்துல, இல்ல அந்த சிவியாரிட்டியை, வியாதிகளோட சிவியாரிட்டியை குறைக்கணுங்கிறதுக்காக தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அதை மல்டிபிள் டோஸா எடுத்துக்க சொல்லுவோம். ஒரு ஃப்ரீக்வன்சில ஒரு 1/2 hour ஒன்ஸ், 1 hour ஒன்ஸ், அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுவோம். அப்ப நல்ல இன்னும் நல்ல பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு. மருந்தோட பெனிஃபிட் வந்து நல்லா கிடைக்கும், முழுமையா கிடைக்கும். ஓகே மேம். இப்ப நீங்க வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இப்படிதான் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மனசு முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும்.
ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம நல்ல எண்ணங்களோட ஓப்பனா ஏதாவது பிரச்சனைகள் வராம இருக்காது. வந்தா ஷேர் பண்ணிக்கிறதுக்கான தகுதியான நபர்களை நம்ம பக்கத்துல வச்சுக்கணும். அவங்க கிட்ட தகுந்த ஆலோசனைகள் கேட்கணும். அதுவும் இப்ப சாத்தியம் இல்லைங்கிற பட்சத்துல டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. மனநல மருத்துவர்கள் எல்லாம் தாராளமா பார்க்கலாம். இல்ல இந்த மாதிரி எங்கள் மாதிரி ஹோமியோபதி கிட்ட வந்தீங்கன்னா நாங்க ஈஸியா சொல்யூஷன் சொல்லிடுவோம். உங்களுக்கு மருந்துகள் மூலியமாவும் நல்ல ரெக்கவர் கிடைக்கும். உங்களுக்கு மனசு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாலே போதும், வியாதிகள் வராது. ஓகே மேம், இன்னைக்கு வந்து ஹோமியோபதி பத்தி நம்மளோட அதிரேக மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துகிட்டு நிறைய நல்ல விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க நம்மளுடைய நிகழ்ச்சிக்காக ஒரு உமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உமன் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா. அவங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும்னு இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உமன்னாலே போராடுறதுக்கான ஒரு ஹியூமன் தான் உமன். அதனால எல்லா பிரச்சனைகளும் வரும்போது தாராளமா போராடி முன்னுக்கு வர பாருங்க. ஈஸியா கிடைக்கும், எல்லாம் உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு போராடினீங்கன்னா இன்னும் சீக்கிரமாவே நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். சூப்பர் மேம். இப்ப ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிரை எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. அதிரை எஃப்எம் நேயர்களும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு மனசு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. உங்க உடம்பு ஆரோக்கியமா தன்னால ஆரோக்கியமா மாறிடும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம்.